ஜெய் எக்ஸிம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ரூபன். கம்போர்ட்டிங் த ஜோன் எபிசோட் 3 நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களை காண உள்ளோம். முன்னாள் இராணுவ வீரரும் பிரபல தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் அசைன்மெண்ட் மேனேஜர் திரு வேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தீயணைப்பு வீரன். தீயறியும் பொழுது துணிவுடன் எழுவேன். புகழ் சூழ்ந்த பாதையில் காட்டிச் செல்வேன். ஆபத்தில் சிக்கிய உயிர்களை அரவணைப்பேன். அச்சம் வந்தாலும் கடமை மறக்க மாட்டேன். உயிரை காப்பதே என் வாழ்வின் பெருமை. தீமை வெல்வது என் வாழ்வின் அல்ல, மனிதத்தை காப்பதே என் வெற்றி. அன்பார்ந்த ஜெய் எக்ஸ்ட்ரீம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்துள்ள திரு செல்வகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். முதலாவது நன்றியும் ஜெய் ஸ்ட்ரீம் சேனல் நேயர் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்கள் வந்துட்டு பாராமிலிட்டரி போஸ்ட்ல வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுங்க. சரிங்க. ஏன்னா முதல்ல வந்து 1988 வந்து பாராமிலிட்டரி போஸ்ட்ல வந்து செலக்ட் ஆகிட்டுங்க. செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங் பண்ணியாச்சுங்க. ட்ரைனிங் பண்ணி முடிச்ச பிறகு நாங்கள் பணிகள் வந்து சுமைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பாராமிலிட்டரிக்கு வந்து எப்படின்னா எல்லாம் பார்டரில் போடுவாங்க. எங்கே டிஸ்டர்பன்ஸ் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்போம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த மாதிரி கடினமான உழைப்பில் தான் நான் போன பாதைகள், அது கரடமான பாதைகள் தான். பட் வந்து எப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு நல்ல இடத்துல இருப்போம் 5 ஸ்டார் ஹோட்டலில், மறுநாள் பார்த்தா ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்குங்க. அந்த கடினமான வேலைகள் தான் இங்கே போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் அந்த உழைப்புகள் நிறைய பயன்படுத்துறதுனால ஸோ அதில் வந்து வாழ்க்கை ஒரு 22 வருடமாக கழித்து விட்ட நாள் நாங்கள். உங்களுடைய 22 வருட பணியில் வந்துட்டு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி சொல்லுங்க ஐயா. இல்லை, சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு 10 வருடமாக கோயம்புத்தூர் பணிபுரிந்து கொண்டிருந்தோம். அது ஒரு சென்ட்ரல் ட்ரைனிங் காலேஜுங்க. அந்த இடத்துல பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அது பலவிதப்பட்டமா எல்லா கோர்ஸ், ப்ரொமோஷன் கோர்ஸ் ஆலோசனை அதுக்காக நடக்குங்க. ஸோ அதில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். நான் பிடி மாஸ்டர் பணிபுரிந்தேன். பிடி மாஸ்டர் கமாண்டன்ட் பணிபுரிந்து. ஓகே. என் வாழ்க்கையில் சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை பேசலாம். என் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் எப்படின்னு சொன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு பேசிக் ட்ரைனிங் ஆவடில் பண்ணேங்க ஐயா. ஆவடில் பண்ணும்போது அந்த இடத்துல திங்க் பண்ணேன், ஏன் நம்ம வந்து ஒரு பிடி மாஸ்டர் அங்கே வரக்கூடாது, ஒரு கமாண்டன்ட் ஸ்டாண்டாக இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சுங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி அதுக்கு நம்ம டேலண்ட் பயன்படுத்தணும், கடின உழைப்பு இருக்கணும். ஆனால் அதை பயன்படுத்தி நம்ம கோர்ஸுகள் பண்ணிட்டேங்க. கோர்ஸுகளை பண்ண பிறகு எனக்கு பிடி மாஸ்டர் கோர்ஸு போஸ்டிங் கிடச்சிச்சு. போஸ்டிங் கிடச்சுன்னா என்னோடய ப்ரொமோஷன் வரேன். என்னோடய ப்ரொமோஷன்னா நான் பேசிக் ட்ரைனிங் எங்கே பண்ணாங்களோ அதே இடத்துல அதே பிளேஸில் உட்காந்து நான் ப்ரொமோஷன் கோர்ஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் காட்ஸ் கிரேட்ஸ். அதுக்கப்புறம் எப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த இடத்த விட்டு வந்த பிறகு ப்ரொமோஷன் கோர்ஸ் அங்கேயே போட்டு அடுத்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு அதே இடத்துல வந்து இன்சார்ஜ் ஆகிட்டு வந்தேன் நான். ஐயா, நீங்கள் வந்துட்டு 24 இருந்தா 22 தான் ஐயா. நீங்கள் 22 வருஷம் வந்துட்டு பாராமிலிட்டரி போலீஸ் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த 22 வருடத்தில் வந்துட்டு உங்களுக்கு கஷ்டமான இடத்துல எந்தெந்த இடத்துல நீங்கள் பணிபுரிஞ்சீங்க, அதை பற்றி ஏதாவது தெரியும்? ஐயா, கஷ்டமான இடத்துல நான் துவக்கும்போது, என்னுடைய பணி துவக்கும் போதே கஷ்டமான இடத்துல தான் மணிப்பூர். 89 மணிப்பூரில் போனாங்க. மணிப்பூரில் வந்து இம்பால் இருந்தாங்க மெயின் சிட்டியிலே. அப்புறம் மெயின் சிட்டிலே அங்கே தான் டியூட்டி எங்களுக்கு. ஸோ ஆனால் நெக்ஸ்ட் லைட் ஏரியா அதிகமான ஏரியா நாங்கள். ஓகே. ஸோ அங்கேயும் ஒரு இன்சிடென்ட் நான் மாட்டிட்டோம். 1 இயர் அங்கே இருந்தோங்க. அதை முடிச்சு கொண்டு நாங்கள் என்ன பண்ணோம், நேராக டெல்லி இங்கே வந்தோம். டெல்லி வந்த பிறகு அதை எடுத்து நாங்கள் அங்கே இருந்தால் சில 1 மாதம் சில ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்த பிறகு நாங்கள் திரும்ப பஞ்சாப் போயிட்டோம்.
பஞ்சாப் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஏரியா. ஸோ அங்கே போக தீவிரவாதிகள் அதிகமான 91, 92 வந்து ரொம்ப தீவிரவாதி. நாங்கள் வந்து முக்கியமான வந்து இடத்துல இருந்தோம். தரன் அந்த கிராமத்தில் நாங்கள் இருந்தோம், தங்கியிருந்தோம். ஸோ அந்த ஏரியாவில் வரும்போதுனாக்கா எங்களுக்கு வந்து ஒன்லி ஆப்ரேஷன் டியூட்டி மட்டும் தாங்க, வேற எந்த டியூட்டி கிடையாது. டூ அண்ட் டை. இன்னைக்கு தீவிரவாதி இருக்கிறான்னு சொன்னால் போகலாம். ஃப்ரண்ட்ல ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ் தான் சண்டை போடுறது. ஸோ அது ரொம்ப கடினமான உழைப்பு இல்லை. அந்த இடத்துல நிறைய இன்சிடென்ட் நடந்துருக்குங்க. அதில் இன்சிடென்ட் நடக்கும் போதுனா நாங்கள் நிறைய தீவிரவாதிகளை நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம். பார்க்கும்போதெல்லாம் காஷ்மீரில் இருந்தோம். அதுக்கடுத்து போச்சு காஷ்மீர் போயிட்டோம். காஷ்மீர் போகிறோம் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். ஒரு கான்வாய் போகும்போது பஸ்ஸு இதாகிடுச்சுங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதில் வந்து ஒரே ஒருத்தர் தான் தப்பிச்சிட்டார். அதில் அவர் ஹரியானாங்க இருக்கோம். அவர் வந்து அந்த பஸ்ஸுக்கு இருந்தாலும் வந்து ஜன்னலில் வந்து மரத்தில் மாட்டிக்கிட்டார். ஸோ அவர் வந்து பிளட் தான் இடுப்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அவரை கொண்டு வந்து ஜம்முவில் சேர்த்துறாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அங்கே இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா கூட பையன் இருக்கான் வர சொன்னேன். ஆனால் பையன் நான் சொல்லிட்டா எங்கள் டேடிக்கு நான் பிளட்டு கொடுக்க மாட்டேன், அது கவர்மெண்ட்டுக்கு வரங்க, அவங்களே கொடுத்தோம் பிளட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அங்கே இருக்கிற டீமெல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ரத்த தானம் கொடுத்து அவரை காப்பாற்றிருந்தாங்க. நல்ல முறையில் அவர் டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போயிட்டாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான காரியங்களை நாங்களே பண்ணுறது. ஓகே, நல்ல விதமாக ரத்த தானம் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்ற ஏதாவது பேரிடர் இழப்பில் வந்துட்டு உங்களுடைய தங்களுடைய பங்கேற்பு எடுத்துருக்கீங்களா? பேரிடர் அது நாங்கள் அதில் இன்வால்வ் ஆகலாம். கடினமான பகுதியில் நீங்கள் வந்துட்டு பணிபுரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் எத்தனை விதமான ஆயுதங்களை கையாண்டுருக்கீங்க? நாங்கள் ஆயுதங்கள் எப்படி சொன்னால் நான் வந்து 10 விதமான ஆயுதங்கள். ஓகே, ஆயுதங்கள் கையாண்டு கொண்டு கையாண்டு பயிற்சியும் கொடுத்துருக்கேன். பயிற்சியும் கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க. ஓகே, வெரி நைஸ். ஒரு 10,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 10,000 பேர்? எஸ், வெரி நைஸ் சார். ஓகே, நீங்கள் வந்துட்டு 22 வருஷம் வந்துட்டு பாராமிலிட்டரி போஸ்டில் நல்ல விதமாக பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஒரு பிரபலமான மருத்துவமனையில் ஒரு தீயணைப்பு அதிகாரியாக வாய்ப்பு பெற்றுள்ளது. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இது எப்படி இந்த வாய்ப்புகள் எப்படி சொன்னாக்கா, தீயணைப்பு துறையில் இது மிகவும் கடினமானது. ஆனால் மற்றவர்கள் யோசிக்கும் போது பார்க்கும்போது அது தீ என்றால் அது உதாரணம். ஆனால் பட் எப்படின்னு சொன்னாக்கா, இதில் எப்படின்னாக்கா நம்ம வந்து எப்படின்னா ஒன்று காப்பாற்ற, நாட்டை காப்பாற்ற வந்து சோல்ஜர்ஸ் போகிறாங்க அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. தீ பரவிட்டால் தன்னையும் பாதுகாத்து கொள்ளணும், சார்ந்தவனும் பாதுகாத்து கொள்ளணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போனோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சொன்னாக்கா நம்ம வந்து தனிமரம் வந்து சாதிக்க முடியாது. அதோடைய காரணத்தினால நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், தன்னை சார்ந்து இருக்கோம், தன்னுடைய சகோதரர்கள் நம்மளோட செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவரில் நாங்கள் என்ன பண்ண முடியும்னா, இது வந்து பெரிய அதிகமான ஏரியா அதிகமாக இருக்கும்போது நாங்கள் வந்து சொற்பமான ஃபயர் டீம் எடுத்துக்கொண்டு நாங்கள் பணியில் செய்ய முடியாது. ஸோ எங்களுக்கு துணையாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, செக்யூரிட்டி கார்ட்ஸை அவள் எங்களோடு இணைத்து கொண்டு அவர்களுக்கு தனியாக பயிற்சிகள் நடக்கும். அவருக்கு அந்த செக்யூரிட்டி பாதுகாவலர்களுக்காக நீங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பீங்களா? அவர்களை தனியாக அதில் அவர்களை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, தனியாக பிரித்து எடுப்போம். ஓகே, நல்ல ஆக்டிவ் பர்சன் அவளை தனியாக நாங்கள் பிரித்து எடுத்து எங்களுடைய பணி சுமைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஓகே, பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு நாங்கள் ரிஃப்ரெஷ் ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுத்துட்டு ஏன் ட்ரைனிங் கொடுக்குன்னு சொன்னோன்னா, நாங்கள் வந்து எல்லா இடத்தில் நாங்கள் பங்கு பெற முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தீ என்பது ஒரு நிமிடத்தில் பரவக்கூடியது. ஸோ அதன் முதலில் யார் பார்ப்பாங்கன்னா, நம்ம ஒரு செக்யூரிட்டி பர்சன் வந்து அந்த அருகாமையில் அவர்கள் தான் இருப்பவர்கள். ஆகையால் அவர்கள் முதலுதவி செய்ய வேண்டியது அவர்களாக தான் இருக்கும். ஏன்னா அதற்காக நாங்கள் என்ன சொல்றோம்னா, அதை பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அது வீணாகும். அதற்காக இவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு நாங்கள் அந்த பணிகளை எல்லாம் படிப்பித்துக் கொண்டு நாங்கள் ரொட்டேஷன் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவர் அந்த கையால கூட திறமைகள் இவர்களுக்கு முதலாவது இவர்களுக்கு மாற்றத்தை அறியும். ஏன்னா இவர்களை தான் அந்த தைரியமாக செய்ய முடியும்ல. சரியா, முதல் இவர் தான் என்ன பண்ணாரு, தைரியமான முதல் இவர் தான் அட்டன் பண்ணுவார்கள். அடுத்தது தான் அவர்களுக்கு கொடுக்கும் தகவல் படி நாங்கள் விடுதல் பணியை துவங்குவோம் சார்.
ஓகே, நல்லது. மற்றும் இப்போ பாதுகாவலர்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து தனியாக வச்சுருக்கீங்க ஒரு டீமாக. ஆமாம் சார். இது தவிர மற்ற மருத்துவமனையில் பணிபுரியும் மற்ற ஊழியர்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் சார் ட்ரைனிங், அப் டு பாட்டம். ஓகே. இப்போது இவர் வெளியே இருப்பாருங்க, உள்ள ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவர்கள் கையால் கூட வேணும்னா எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்கோம். ஏன்னா 2 kg, ஏன்னா ஸ்ட்ரென்த்து நாம் ஜென்ஸ் வந்து எவ்வளோ வெயிட்டாக தூக்கலாம், லேடிஸ் வெயிட் தூக்கக்கூடாது. ஸோ அவர்களுக்கு ஏற்ற இது கையால் கூட தீயான பண்ணணும், வைத்துக்கொண்டு உள்ளே வைத்து கொண்டிருக்கேன் சார். ஓகே. மற்றும் அனைவருக்கும் நீங்கள் பயிற்சி கொடுத்துருக்கீங்க தீயணைப்பு பற்றி. தீயணைப்பு பற்றி இந்த மருத்துவமனையில் பணிபுரியும் அனைவருக்கும் அப் டு பாட்டம், அது கார் பார்க்கிங், இல்லை ஹவுஸ் கீப்பிங், இல்லை என்றாலும் கார்டன் பாய்ஸ், எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துருக்கீங்க. பயிற்சி கொடுத்துருக்கேன். ஐயா, நீங்கள் வந்துட்டு இந்த எஸ்டிஹெச்டி பார்ட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க பாதுகாவலர்களுக்கு. அவர்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்பப்போ ட்ரைனிங் கொடுப்பீங்க சார்? அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு மாதிரி ட்ரைனிங். அவங்க தனியாக வந்து 6 மாதத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போங்க. அவர் ட்ரைனிங் கொடுப்போம், நார்மல் ட்ரைனிங் இருக்காதுங்க. ஏன்னா நாங்கள் எக்ஸ்டிங்யூஷராக அவருக்கு கற்றுக் கொடுப்போம், அது எப்படி கையால் கொடுக்குறது. அதுக்கு அடுத்தது அவர்கள் வந்து எக்ஸ்டிங்யூஷர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு, இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் தான். அது தீக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு. அது ஒரு சிறிய தீ பற்றி கொடுத்துருந்தா அதை அணைக்கிறது மட்டும் அது இருக்கும். இல்லை பெரியாத தீயை பற்றி கொடுத்துருந்தா அதை அணைப்பதுக்கு அதனால் முடியாது, எக்ஸ்டிங்யூஷர் முடியாது. அப்போ நாங்கள் வேறு விதமான பொருட்களை யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ அதனால் இவர்களுக்கு வந்து தனியாக சொன்னாக்கா ஓஸ்டீல் பற்றி கற்றுக் கொடுப்போம். ஓஸ்டீல் அதை எப்படி போடணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த பிரான்ச் எப்படி பிடிக்கணும், இதை பற்றி தெரிஞ்சால் தான். ஏன்னா வந்து பம்பு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, 9 bars. ஸோ ப்ரெஷரை கொடுத்தா தான் ஒரு பில்டிங் வந்து 4 அடுக்கு மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைரைஸ் பில்டிங், லோரைஸ் பில்டிங், ஹைரைஸ் பில்டிங் இருக்கு. ஹைரைஸ் பில்டிங் கொடுக்கணும்னு சொன்னாக்கா பிரான்ச் பிடிக்கணும், 4 பேர் 3 பேர் பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு அதை வட்டி உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது போல் இப்போ பை த வே இன்ஜூரி ஆயிடுச்சு பேஷண்ட் உள்ள அவங்களும் வந்து சில அவங்கள வந்து எப்படி கேரி பண்ணணும், எப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை ஒரு கால் உடஞ்சி அவங்களுக்கு எந்த மாதிரி கேரி பண்ணணும், இல்லை 2 கால் உடஞ்சி என்ன பண்ணணும், ஹிப் உடஞ்சி என்ன பண்ணணும், அதை தூக்கிட்டு போனோன்னு மெத்தட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். பேஷண்ட் எப்படி கையாளணும், அந்தந்த ஷிஃப்ட் பண்ணுறது அதை பற்றி நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். லேடிஸ் எப்படி, ஜென்ட்ஸ் எப்படி கேரி மெத்தடில் கற்றுக் கொடுத்துருக்கோம். நல்லது ஐயா. நீங்கள் வந்துட்டு மருத்துவமனையில் தீயணைப்பு தன்மை பற்றி நல்ல விதமாக எடுத்து கொடுத்தீங்க. தாங்களுடைய ஆன்மீகத்தை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா. ஆன்மீகத்தை பற்றி என்றால் என் தாய் தகப்பன்மார்கள் மிகவும் எங்களை பக்தியாக வழிநடத்தினர். எங்களுக்கு எப்படி இருந்தால் நைட்டில் ப்ரேயர் லஞ்ச் நான் வந்து சாப்பாடு கிடையாது, இந்த ப்ரேயரை முடிச்சுட்டு தான் சாப்பாடு எங்களுக்கு. காலையில் எங்கள் அப்பா எழுப்பிட்டுருவாருங்க, காலையில் ப்ரேயர். எந்த ஒரு வேலைக்கு போக முடியாது அப்படின்னா அந்த ப்ரேயர்லாம் வேலைக்கு போக மாட்டோம். எங்கே ஒரு முக்கியமான காரியம் போனாலும் ஒரு ப்ரேயர் முடிச்சு தான் அந்த காரியத்தை நாங்கள் செய்வோம். ஏன்னா என்ன தாய் தம்மா அந்த மாதிரி ரொட்டேஷன் நடந்துட்டாங்க. ஸோ அதனால் முதலாவது எப்படின்னு சொன்னால் எந்த ஒரு காரியம் போனாலும் சின்ன ஒரு ப்ரேயர் அதை முடிச்சுட்டா அந்த காரியங்கள்லாம் துவங்குவாங்க. அதாவது ஆன்மீகத்தை பற்றி தெரிவித்தீங்க. தாங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் எடுத்து. சரியா, என்னுடைய குடும்பத்தை பற்றி இருந்தால் நான், என் மனைவி, என் தாய், 2 பிள்ளைகளை எனக்கு. பெரிய மகன் வந்து இன்ஜினியர் படிச்சிருக்கிறார், அவரும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். சிறிய மகனை படித்துவிட்டு அவரும் சென்னை பட்டந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார். என் மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஐயா, மற்றும் இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் இந்த தீயணைப்பை பற்றி மக்களுக்காக நீங்கள் என்ன எடுத்து சொல்ல விருப்பப்படுறீங்க? டிஜிட்டல் படித்து கொண்டு வந்தோம், ஃபயர்லாம் பற்றி நம்ம அறிந்து கொண்டு வந்தோம். டிஜிட்டல் உலகமாக தான் எல்லாம் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆயிடுச்சுங்க. ஸோ உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டு போகும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்னால எந்த ஒரு காரியத்தையும் துவங்கத்துக்கு முன்னாடி இதில் என்ன வந்து விளைவுகள், பின் விளைவுகள் என்பது என்று நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்கலாமா, இப்போ ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஒன்றுமே கிடையாது,
சின்ன மேட்சஸ் பண்ண போறாரு, அந்த கையால் கூட திறமையில இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, 10 வச்சிருப்பாரு அவர். ஆனால் பக்கத்தில் இருப்பாரோ சின்ன ஒரு வைக்கோல் இருக்கும், அவர் தெரியாமல் போட்டு போயிட்டு போயிரு. சரிங்களா? இதனால வந்து பெரிய ஆபத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நடப்பதற்கு முன்பாக அந்த இடங்கள் நம்ம ஆராய்ந்து அறிந்து அந்த தவறை நம்ம திருத்தி கொள்வது நல்லா இருக்கும். உங்களுடைய பொண்ணான நேரத்தை வீணாக்கி நமது ஜெய் எக்ஸ்ட்ரீம் சேனலுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பங்கேற்றதுக்காக எங்களுடைய ஜெய் எக்ஸ்ட்ரீம் சேனல் தரப்பாக உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. எங்கேயோ கிடந்தது என்னை தாங்கள் அழைத்து இந்த சேனல் மூலமாக தாங்களை விளம்பரப்படுத்ததாக மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி.